எப்படி பார்க்குறீங்க வரக்கூடிய விமர்சனங்களை? முழுக்க முழுக்க இந்துத்துவ சங் பரிவார் கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய படங்களுக்கு திட்டமிட்டு ஒரு கலைத்தன்மையில பார்த்தா கூட ரொம்ப சீரியல் போல இருக்கு, ஆனா இந்த படங்களுக்கெல்லாம் எப்படி விருது கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஆதங்க குரல்கள் வருது. எப்படி பார்க்குறீங்க? அப்படி ஒரு குற்றச்சாட்டு 10 வருஷமாவே இருக்கு. காஷ்மீர் ஃபைல்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஏராளமான படங்கள் பற்றி நிறைய விமர்சனங்களாக இருக்குது. பட் இந்த விஷயம் கேரளா ஸ்டோரியை பொறுத்தவரையும் அது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. அந்த டைட்டிலே வந்து கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அங்கே சம்பவங்கள் நடந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இது கேரளாவின் ஸ்டோரி அப்படின்னு புரிந்து கொள்வதுமான ஒரு டைட்டில் இருக்குல்ல, அதுதான் வந்து முதல் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அது வந்து கேரளா சிஎம் சொல்கிற விஷயம் அதுதான். ஒட்டுமொத்தமாக கேரளாவை நீங்கள் அது மாதிரி சிறுமைப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் அதில் நிறைய ஃபேக்சுவல் ஃபேக்டர் இருக்குது. எஸ்டிபிஐ ஒரு விரிவான அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஐஎஸ்ஐயில் சேர்ந்தவங்களில் வந்து 19 பேர் தான் கேரளாலேருந்து. மொத்தமாக நாட்டில் வந்து 77 பேர் ஜாயின் பண்ணும்போது ஏன் எங்களை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க? ஏன் எங்களுடைய ஸ்டேட்டை, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எங்களுடைய ஸ்டேட்டை, எங்களுடைய மாநிலத்தை காயப்படுத்தாதீர்கள்ங்கிற குரலை தான் நான் வந்து சிஎம் ஆகட்டும் எஸ்டிபி போன்ற அமைப்புகளுடைய குரலாக தான் நான் பார்க்குறேன். மற்றபடி பொதுவாகவே அப்படி ஒரு போக்கு தான் இருந்திருக்கு. அவங்க வலதுசாரி ஆட்சி இருக்கும்போது அவங்க வலதுசாரி சம்பந்தமான கருத்துக்களை ப்ரொமோட் பண்ணுற எல்லா விஷயங்களையும் அவங்க எல்லா படத்துக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு பதிலாக ஆதி புருஷம், மகா புருஷம் அது மாதிரி படங்களுக்கு கூட கொடுக்கறதுக்குலாம் வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. இந்த படத்துக்கு இந்த டைட்டில் ஆரம்பிச்சு தொடர்ந்து காரணம் பல மாநிலங்கள் அவங்க வரி விலக்கு கொடுத்தாங்க. சில மாநிலங்களில் தடை செய்யப்பட்டது, வெஸ்ட் பெங்கால் தடை செய்யப்பட்டது. ஸோ ஒட்டு மொத்தமா இந்த படத்தை எப்படி எதிர்கொள்வதுங்கிறதுல ஒவ்வொரு மாநிலம் வெவ்வேறு விதமான நிலைப்பாடு இருந்தது. ஆரம்பத்திலே தடுத்திருக்கலாம் இது வரைக்கும். ஆனா இப்ப இன்னைக்கு விருது கொடுத்தது மூலமாக அது மிகப்பெரிய விஷயத்தை அங்கீகாரம் பண்ணிவிட்டதா தான் நான் பாக்குறேன். இது ஒரு விஷயம் நடந்ததாகவோ அப்படி இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கூட போடல. இது வந்து மிகைப்படுத்த ஒரு கற்பனை கதைன்னு கூட சொல்லல, அவங்க நேரடியாவே சொன்ன விஷயம். அதனால இது வந்து ஒரு ஆபத்தான விஷயமா தான் நான் பாக்குறேன். அந்த போக்கு அப்படித்தான் இருக்கு. ஆனா இந்த படத்தை ஏன் இதுக்கு பதிலாக ஆடி ஜீவிதம் கொடுக்கலாம் அப்படிங்கிற டாக்கு தான் அங்க இருக்குது. ஆடி ஜீவிதம் இதை விட நல்லா பர்ஃபெக்டான படம் எல்லாம் கொடுத்துக்கலாம். அதுக்கு மாற்று எல்லாம் சொல்லலாம்ல. இது ஒரு பக்கம். ஊர்வசி தெரிவிக்கிற கருத்துக்கள் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா நீங்க சப்போர்ட்டிங் ஆக்டர் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இன்னைக்கு எல்லா ஆக்டர்ஸுமே ஒரு சில படங்கள்ல ஆக்டர்ஸ் வந்து இன்ட்ரோல தான் ஹீரோவே வராரு. ஸோ அப்படிங்கும்போது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? லீடிங் ஆக்டர் யார், சப்போர்ட் ஆக்டர், இதெல்லாமே வந்து நம்ம வந்து மாற்றி அமைக்கக்கூடிய சூழலில் தான் இருக்கும். இது வந்து நான் என்னன்னா ஒரு அரசியலை தாண்டி ஒரு சினிமாவை எப்படி அணுகுவது, ஒரு சினிமா விருது, இந்த விருதுகள்லாம் தேவையாங்கிற ஒரு கேள்வியிலே நான் நிற்கிறேன். இந்த விருது இப்படி தேவையா இது மாதிரிலாம்? ஏன்னா சினிமாங்கிற ஒரு பிசினஸ் வந்து எல்லையை கடந்து போயிட்டு ஓடிடிலே ரிலீஸ் பண்றாங்க படத்தை. சோ என்ன சென்சாருக்கு போன படங்கள்ல இருந்து மட்டும் தான் நாங்க அவார்டு கமிட்டி எடுப்போம். இப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது உங்க ஒரு சின்ன ஒரு ஏரியாக்குள்ள சின்ன எங்களுடைய கட்டுப்பாடுக்கு உள்ள விஷயத்தை மட்டும் பரிசீலித்து அதுக்கு நாங்க அவார்டு கொடுக்கறதுனால அதனால என்ன பிரயோஜனம் இல்ல? நீங்க அப்படி பாக்குறீங்க. இப்ப சினிமாங்கிறது வந்து வெறும் வணிக ரீதியா மட்டும் பார்க்காம கலை அப்படிங்கிறது மக்களோட வாழ்வியலோட இணைந்தது. கலை மூலமா நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்த கூட மக்களிடம் ரொம்ப எளிதா கொண்டு போய் சேர்த்தலாம். ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மீடியம் தான் சினிமாங்கிறது. அப்ப நீங்க தேசிய விருதுகள் கொடுக்கும் போது அந்த மாதிரியான ஒரு பொறுப்புணர்வோட கொடுக்கறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. நீங்க வணிக ரீதியா பாக்குறீங்க, நான் அதற்கு அப்பாற்பட்டும் கேட்கிறேன். அப்ப கலையை வந்து எந்த அளவுக்கு இந்த தேர்வுக்குழு அணுகுறாங்க, ஒரு கதையினுடைய மைய கருவை எந்த அளவுக்கு அணுகுறாங்க? நீங்க இந்த மாதிரியான படங்களுக்கு விருது கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப நாளை பின்ன இப்படி படம் எடுத்தா நமக்கு விருது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்களா? இது ரொம்ப ஆபத்தான போக்கு அப்படின்னு வரக்கூடிய விஷயங்களை. ஆபத்தான போக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் என்ன சொல்றேன், அது தெரிஞ்ச ஒரு தெரிஞ்ச ரிஸ்கான விஷயம் போய் ஏன் அந்த ஃபயர்ல போய் விளையாடுறீங்க? ரொம்ப நம்ம ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருந்தது, வெகுஜன சினிமா, வணிக படம் அப்படின்லாம் வார்த்தை. இப்ப இன்னைக்கு எல்லாம் கலைஞ்சு போச்சு. எல்லாம் ஒரே சினிமா தான். திரையரங்கு வெளியே சினிமா, ஓடிடி அப்படிதான் நம்ம கேட்டகரியா மாறி போகுது. அப்படிங்கும் போது காலத்தீர விருது கமிட்டியா, விருது கமிட்டில 20 பேர் இருந்தாங்கன்னா அவங்களால எப்படி வந்து இத்தனை மாநிலங்கள் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? இவங்க ஒரே கமிட்டி எப்படி எல்லாரும் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வருஷத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட படங்களுக்குள்ளே ஒண்ணுக்கு முரணான விஷயங்கள்லாம் இருக்குது. 85ல வந்து சிந்து பைரவி முதல் மரியாதை, அங்க வந்து சிதம்பரம்னு படம் வந்து பெஸ்ட் ஆக்டர் இது படம் கொடுக்குறாங்க. சிதம்பரம், சிந்து பைரவி, முதல் மரியாதை எல்லாமே மூன்றுமே ஒரே கதையமைப்பு தான். தனக்கு வந்து தன்னுடைய ரசனைக்கு ஏற்ற ஒரு 2ஆம் தாரத்தை விரும்புகிற ஒரு ஹீரோ அது எப்படி வந்து செயல்படுத்துகிறாங்கிறதான் கதை. சிந்து பைரவி, முதல் மரியாதை, சிதம்பரத்தோட ஹீரோ வந்து அதை வந்து என்ன தன்னுடைய தப்பை உணர்ந்து அதுக்கு பிராயச்சித்தமா பல ஊர்களுக்கு செய்யறான், போய் அலைகிறான், தன்னுடைய அது வந்து அதை தப்புன்னு உணர்கிறான். ஆனா மற்ற முதல் மரியாதையும் சரி இவர் சிந்து பைரவி அந்த தப்பை உணர்வதே இல்லை. அது முழுக்க இயக்குநர்களுடைய கைவனத்தை நியாயப்படுத்தி விடுறாங்க. 3 படங்களுக்கும் அவார்டு கிடைச்சு. இந்த 3 படங்களும் யாருக்கு என்ன கொடுக்கணும்லாம் பெரிய டிபேட்டா வந்துச்சு. ராதாவுக்கு வந்து சிறந்த நடிகை கொடுக்கல, சுஹாசினிக்கு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அடிப்படையில இது 3மே வந்து ஒரு ரொம்ப எக்ஸெப்ஷன் தான். பொது புத்தியை விட்டு தாண்டி இருக்கிற விஷயம் தான் இது. பொதுவா நடக்குது 2ஆம் தாரமா ஒரு நினைப்பதுங்கிறது ரொம்ப எக்ஸெப்ஷன் கேஸ். ஆக்சுவலா அதை வைத்தே இப்படி ஒரு டிபேட் வந்ததுன்னா இதுக்கு ஏன் கொடுத்தீங்க? படமாக நீங்க சிதம்பரத்தை கன்சிடர் பண்ணும்போது அப்படி கன்சிடர் பண்ணீங்கன்னா மற்றதை ரிஜெக்ட் பண்ணிடணும்.
இப்படி கதையை வச்சு சொல்லினீங்கன்னா கதையை வச்சு சொன்னா இப்ப படம் எடுக்கப்பட்ட விதத்துல பாத்தீங்கன்னா எந்த அளவுல நீங்க டிஃபைன் பண்ண முடியும்? பாலச்சந்திர படத்துக்கு பாரதிராஜ படத்தை எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? அது அந்த கல்ச்சுரல் தேர் உள்வாங்கினாதான் புரியும். பைரவி முதல் முறையாதையும் ஒன்னாதான் இருந்தது அவங்களுக்கு, ரெண்டுமே ஒன்னாதான் அடிப்படையில ஒரே கதையம்சம் தான், எடுத்துக்கிற விஷயம் தான் வேற. நான் என்ன சொல்றேன், நீங்க அதுக்குள்ள ஒரு டிபேட்டை ஒரு கமிட்டியில உட்கார்ந்து தமிழ் தெரியாதவர்கள் மலையாளம் தெரியாதவர்கள் கமிட்டி உட்கார்ந்து பேசும்போது எந்த அடிப்படையில அவங்க இது சிறந்த படம், இதுக்கு சிறந்த நடிகை கொடுக்கலாம், இதுக்கு ஒரு சிறந்த இயக்குனர் கொடுக்கலாம் அப்படின்னு எந்த முடிவு வர முடியும்? ஒரே பாலச்சந்திரன் ஏதோ குறுக்கிடணும் சொல்லுங்க திரு பாலச்சந்திரன். இல்ல ஒரே ஒரு குறுக்கீடு. சிந்து பைரவி முதல் மரியாதை ரெண்டையும் பாத்தீங்கன்னா அடிப்படை வேறுபாடு என்னன்னா, சிந்து பைரவியில இன்னொரு பெண்ணை அவர் விரும்பும் போது அவர்களுக்கிடையே உடல் உறவு நிகழ்ந்தது அப்படிங்கிறது கதை. ஆனா இங்க முதல் மரியாதை அப்படி தன் மனைவியுடனே எந்த உடல் உறவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர் இன்னொரு பெண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் மன உறவு மட்டும்தான் இருந்தது அப்படின்னு எடுத்திருந்தாங்க. அது I think it's a better principle. Yes. இல்ல நான் அந்த வேறுபாடு தான் அவர்ட்ட கேட்டேன். ரைட் அறம் இல்ல. நான் சொல்றேன் தமிழ் படங்களுக்காக நாம சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. தமிழ் படம் நீங்க யாரும் சப்போர்ட் பண்ணல. இல்ல நான் அதுதான் சொல்றேன். அப்ப சிதம்பரம் தான் அறத்தை சொல்கிறது. சிதம்பரம் தான் தன்னுடைய செயலால் தன்னுடைய ஒரு பெண் பாதிக்கப்பட்டு விட்டால் அப்படின்னு அவன் ரொம்ப கழிவர்க்கத்தோட அவன் தன்னுடைய வாழ்க்கையை துளைத்து விட்டு அலையறான். அதுதான் பெஸ்ட் படம். நீங்க பெஸ்ட் படமா ஏற்றுக்கொண்டு அறிவித்த பிறகு அதே லைன்ல வர்ற மற்ற படங்களை ஏற்பதன் மூலமாக நீங்க அதுக்கு டோட்டலா கான்ட்ரடிக்ஷன். நான் எதுக்காக சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள், ஒரே வருஷத்துக்கு வெளியான படங்களுக்குள்ள இவ்வளவு முரண்பாடு இருக்கும்போது 10 ஆண்டுகள்ல நாங்க எப்படி வரிசையா எல்லாரும் கொடுப்போம் போது முன்னுக்கு முரணான படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க ஆட்சிக்கு வந்தா இவங்க அவங்களுக்கு அவங்களுடைய கொள்கை சார்ந்த படங்களுக்கு ப்ரோமோட் பண்ணுவாங்க, இவங்க வந்தா வேறு விதமா பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும் அரசியல். இந்த அரசியல் தேவையா? இப்படி ஒரு கமிட்டி போட்டு நம்ம இது மாதிரி இதை அப்ரிஷியேட் பண்ணல. நான் என்ன சொல்றேன், இல்ல தேசிய விருதுகள் சரியான அங்கீகாரத்தோட சரியான நியாய திட்டமிடலோட கொடுக்கணும்னா சரி, இது கொடுக்கவே வேணாம் அப்படின்னா செய்ய முடியாதுன்னு சொல்றேன். அதை செய்ய முடியாதுங்கிற முடிவுக்கு எப்படி வர முடியும்? 85 உள்ள நடந்த ஒரு விஷயத்தை சொன்னேன். புரியுது. 2025 ஆச்சு, 40 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடி ரிக்ஷாகாரன் காலத்துல இருந்து ஆரம்பிங்க. ரிக்ஷாகாரனுக்கு என்ன விதமான நீங்க நியாயங்கள் சொன்னா கூட அதை யாரும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. பெஸ்ட் ஆக்டர் எம்ஜிஆர் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, இன்றைய வரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது 50 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட முரணான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அப்படி ஒரு விஷயத்தை நீங்க நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்க உங்க ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிறேன். ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு இப்படியான விமர்சனங்களும் ஒரு பாரபட்சமான ஒரு பார்வை இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்களும் வரத்தான செய்ய உடனே அந்த விஷயத்தை மூடிடலாம், இல்ல இது சரி பண்ணிடலாம். அதாவது நான் சொல்றேன், ஒரு விஷயம் தொடர்ந்து பல்வேறு ஆட்சியாளர்கள் பல்வேறு சித்தாந்த பின்புலத்தில் பல்வேறு கலாச்சார பின்புலத்தில் ஆட்சியாளர்கள் கூட தொடர்ந்து அதே தப்பை செய்துகிட்டே இருக்கும்போது நம்ம இந்த சிஸ்டத்தை சரி பண்ணவே முடியாத நேரத்துல அதுக்கே திரும்ப அவள்கிட்ட நம்ம அதிகமா எதிர்பார்க்கலாம், விட்டு தொலைவோம் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ரொம்ப அழகப்படுறீங்க. ஓகே, என்ன ரிக்ஷாக்காரனுக்காக எம்ஜிஆர் கிடைத்த விருதை விமர்சிக்க அதே நேரத்தில் காங்கிரஸ்காரராக இருந்தும் சிவாஜி கிடைக்கலங்கிறது அந்த கேள்வியே தவறான இல்ல. தெற்கத்தி மனப்பான்மையில அவர் புறக்கணிக்கப்படுறாரு, ரீஜனல் பயாஸ். அது நிஜமாவோட இருக்கலாம், ஆனா அதுக்காக நிஜமா கூட இருக்கலாமா? நிஜமாவே இருக்கட்டும் வச்சுங்களா. ஆனா அதற்காக அது தெற்கத்தி மனோபாவம் புறக்கணிக்கிற நிலை இருந்தாலும் அவர் உங்க கட்சிக்காரருங்க, அவருக்காவது கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அப்படி கேள்வி எழுப்புறது தவறான நினைப்பாங்க. சரியா, லாஜிக்கலி கரெக்டா இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த கட்சியாளர் தான் இதுங்க கலைன்னு பேசுறோம், சினிமான்னு பேசுறோம். இப்ப சினிமால அந்த வருடத்துல ஒரு பெஸ்ட் படத்துல என்ன மாதிரியான பெஸ்ட் ஆக்டர் இருக்காங்களோ அவர்தான் ஃபில்டர் பண்ண முடியும். முந்தின வருஷத்துல கூட இதோட பெஸ்டா ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம், இவரே பண்ணியிருந்திருக்கலாம், இந்த படத்துல கை கொடுக்காம போயிருந்திருக்கலாம். சோ அந்த வருடங்களுக்கு கிடைக்கிற அந்த பிரிவு வேற முக்கியம். அதான் ஊர்வசி கேள்வி எழுப்புறாங்க, படம் பூரா வரைகிற லீட் ஆக்டரா அதை எடுத்து போய் நீங்க சப்போர்ட்டிங் ஆக்டரா கொடுக்குறீங்களே அப்படின்ட்டு. சோ இந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் சில சட்ட திட்டங்கள் இருக்கு, இது சரி செய்ய முடியவில்லை அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை நான் ஒப்புக்கொள்ள வேண்டியதான் நான் நினைக்கிறேன். சரி சரி. இல்ல இந்த ரெண்டு விஷயம், காஷ்மீர் ஃபைல்ல இருந்து ஆரம்பிச்சு கேரளா ஸ்டோரி, இதெல்லாமே அந்தந்த மாநில சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும்போது அந்த மாநிலத்திலிருந்து நிச்சயமா ஒரு எதிர்குறல் வரதான் செய்யும். அது வந்திருக்கு ஆரோக்கியமான விஷயம் தான். ஆக்சுவலா இது மற்ற மாநிலங்களும் இப்போ எதிர்த்து குரல் கொடுத்திருக்க வேண்டும். ஆக்சுவலா இப்ப சாவா சொன்னாரு, சாவா சம்பாஜியோட ஹிஸ்டரி சொல்லும் போது அதுல பல சம்பவங்கள் என்னன்னா, ஹொய்சால பேர திருவண்ணாமலை கட்டமைத்த ஹொய்சால பேர வீரவல்லாருடைய கதையெல்லாம் அங்க இருக்கு. அதுல சொல்றாங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதை வீரவல்லாரின் கதையை தான் சம்பாஜி பண்ணதா சொல்லி அதெல்லாம் நம்ம கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். அதுக்கு நமக்கு ஒரு வரலாற்று அறிவுலா இருக்கணும். அது ஹொய்சால தானே, அது கர்நாடகா தானே, நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. ஸோ எந்த மாநிலங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நாமளும் முன்னாடி கண்டிக்க தான் செய்யணும். இந்த போக்கு இருந்து தான் இருக்கு. இது மாதிரி நேரடியாக பகிரங்கமா காஷ்மீர் ஃபைல்ஸ்
அது வேறு விதமான ஒரு நோக்கத்தை சொன்னாலும் இந்த கேரளா ஸ்டோரிங்கிறது ஒரு மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி ஆன டைட்டிலே சொல்லப்படுகிற விஷயம் தான் ஆக்சுவலா அது நீங்க என்ன கவுண்டிங்குள்ள சொன்னாலும் அது சொல்லப்பட்ட விஷயம் வந்து கேரளால நடக்கிற சம்பவம் அப்படிங்கும் போது தேசிய அளவில் அப்படிதான் ஹைலைட் ஆகும். இல்ல இனிமேல் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க. 2014 இருந்து அது பிகேல இருந்து தொடங்கி இனிமேல் இப்படித்தான் இருக்கும், இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்க தான் ஊக்குவிக்கப்படுவார்கள், இல்ல கமர்ஷியல் மாஸ் மசாலா படங்களுக்கு மட்டும்தான் மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த போக்கு வந்து ரெண்டு விதம் பார்க்கலாம். இந்த விருதுகள் வந்து ரொம்ப பயஸ்டா இருக்குங்கிற விஷயம் 2014 முன்னாடி இருந்துருக்கு, இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்க போகுது. அதனால இந்த சிஸ்டத்தை நான் கேள்விக்குறியாக்குனேன். ரெண்டாவது கமர்ஷியல் அப்படிங்கும்போது கமர்ஷியல் இது நீங்க சொல்ற இத்தனை குறைபாடுகளுடன் கமர்ஷியல் நிறைய வருது. ராமாயணத்தை பத்தி விதவிதமா எடுத்து படம் ஓடுறாங்க, மல்டிபிளஸ்ல ஓடிட்டு தான் இருக்கு. நார்த்ல ஆதி புருஷங்கிறாங்க, அனுமாரை பத்தி எடுத்துட்டு இருக்காங்க. சோ கமர்ஷியல்லையும் இந்துத்துவ கருத்து உள்ள படங்கள் வருது. சில படங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி ஃபிளாப் ஆகுது, சில படங்கள் ஓடிட்டு இருக்கு. எப்படி ஓடுன்னு நமக்கு தெரியாது. கமர்ஷியல் மெயின் ஹீரோ தெலுங்கு ஹீரோ நடிச்ச படத்துலயே நிறைய புராண கேரக்டர்ஸ்லாம் வருதுன்னு நம்ம பாக்குறோம். சோ அது வந்து அது கமர்ஷியலுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் ஆர்ட் ஃபார்ம். இந்த ஆர்ட்டை மட்டும் நீங்க படமா பாருங்க. அப்படி நீங்க வந்து பிரான்ச் எல்லாரும் கேட்டகரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா எத்தனை கேட்டகரி தான் கொடுப்பீங்க? முற்காலத்துல வந்து கேமரா ஒர்க் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு கேமரா, டப்பிங், எடிட்டிங் எல்லாம் வந்துச்சு. ஒவ்வொரு இதையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, அவ்வளவுக்கும் அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு இல்ல. சரி, இது ஒரு ஆர்ட் தான். ஆர்ட்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இந்த ஆர்ட் அப்ரிஷியேட் பண்ணும்போது நீங்க படத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்க. கேப்டன் ஆஃப் தி ஷிப் இயக்குனரை கூப்பிட்டு இயக்குனருக்காக கொடுக்கணும். நீங்க சிறப்பாக இயக்குனர் யாரும் சொல்ல முடியாது. சிறப்பான இயக்குனருக்கு கை வந்து அவருடைய அவுட்புட் தான் அந்த படம். சோ இந்த படத்துக்கு விருது கொடுங்கள். ஒரு ஆர்ட் ஃபார்மா ஒரு முழுமையா அடைந்த ஒரு படத்துக்கு ஒரு கொடுத்து அது இயக்குனருக்கு மட்டும் கொடுக்கறதோட நிறுத்திக்கலாம். நீங்க ஆக்டர்னு போனீங்கன்னா சப்போர்ட்டிங் ஆக்டர் பண்ணவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலையா, கேமராமேன் கொடுக்கலையா, ஸ்டண்ட்மேன் கொடுக்கலையாங்கிற மாதிரி டிபேட் இருக்கதான் போகுது. அதனாலதான் திருப்பி இன்னைக்கு நம்ம அதை வந்து திரும்ப ரீகன்சிடர் பண்ற இடத்துல ஒரு விஷயம் அப்பாஸ் சொன்னார்ல முதல் சுற்றுலையே, அதாவது சிறு பட்ஜெட் படங்களுக்கோ இல்ல கலை ரீதியா மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படங்களுக்கோ இந்த மாதிரி தேசிய விருதுகள் வந்து வெளிச்சத்தை பாய்ச்சும், அது இன்னும் ஊக்கம் கொடுக்கும் அப்படின்னு. அப்ப அந்த பாயிண்ட நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு சரியான கருத்து தான். அதெல்லாம் அது சிறு படங்களுக்கு ஊக்கம் தமிழ்நாட்டில் நிறைய தமிழக அரசே நிறைய பண்றாங்க. பட் என்னன்னா ஏற்கனவே சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய கேட்டகரி இருக்கு. சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் அப்படிங்கும்போது பல படங்கள் அந்த லிஸ்ட் விட்டு வெளில போகும். அது இந்த பாதிப்பு உடனடியாக படம் ரிலீஸ் ஆகும் போது ஏற்பட்ட பாதிப்பு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு விதமான பாதிப்பு. அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் வரையும் சில பாதிப்பு எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வானமே இல்லை ஒரு தவறான செய்தி சொல்லுது, படம் முழுக்க ஒரு விஷயம் சொல்லிட்டு கடைசியில ஒரு பாசிட்டிவா முடிக்கிறாங்க. வானமேலே அப்படி சொன்னிச்சு, தேவர்மகன் அப்படிதான் சொன்னிச்சு, ரோஜா அப்படியே சொன்னிச்சு. படம் முழுக்க ஒரு எதிர்மறையான செய்திகள் தான் சொன்னாங்க. அன்னைக்கு இப்படி பாதிப்பு இல்ல. ஆனா 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் பெரிய சமூகத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை 3 படங்கள் ஏற்படுத்தினது. அன்னைக்கு அண்ணாமலை ரிஜெக்ட் பண்ணப்பட்டது, ஏன்னா அது கமர்ஷியல் படம் அப்படின்ட்டு. அண்ணாமலை ஒரு நேர்மறையான ஒரு விஷயத்தை சொன்னது. இன்னைக்கு 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் கொண்டாடுவாங்க அண்ணாமலைய. ஆனா அன்னைக்கு அதை வந்து எடுத்தடுப்புல ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. சோ அப்ப காலப்போக்குல நீங்க அதோட கன்சிடர் பண்ணும். சோ இது வந்து அந்த வருஷத்துக்கு நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இந்த விருதுங்கிறது இந்த வருஷத்துக்கு. அடுத்த வருஷம் இந்த கேரளா ஸ்டோரியும் காஷ்மீர் ஃபைல்ஸ் யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதுதான் படம் வந்து ஓடுதா இல்லையாங்கிறது இல்லங்க. இந்த மாதிரி படம் எடுப்பதற்கு நீங்க ஊக்கம் கொடுக்குறீங்களா? இப்ப காஷ்மீர் ஃபைல்ஸ்க்கு என்ன விருது கொடுத்தாங்க? இந்திய ஒருமைப்பாட்டுக்கான நர்கீஸ் தத் விருது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ஒரு ஆர்ட் ஃபார்மா ஒரு படத்தை மட்டும் அப்ரிஷியேட் பண்றதோட நம்ம நிறுத்திக்கிறது சாத்தியமான விஷயமா நான் பாக்குறேன்.